ஒரு நிமிஷம் நண்பர்களே, முக்கியமான விடயம் உண்டு. கட்டாயம் இதை பார்த்து தெரிஞ்சுட்டு போங்க. என்னச்சுன்னா, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நாள் வந்து ஹஜ் பிறநாள். ஆனால் இதில் ஒரு கெட்ட செய்தி ஒன்று நடந்துச்சு. ஒரு உண்மையாக ஒரு லவ் பண்ணாலும் குத்தம் இல்லை. இது லவ் பண்ணி இருக்கிறது வந்து பெரியம்மாவோட மகன் சொன்னால் தங்கச்சியும் அண்ணனும் லவ் பண்ணியிருக்கிறேன். லவ் பண்ணி நேரடியாக சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறேன். நான் எங்கே எவ்வளோ உங்களுக்கு இடத்தை செல்லல. அது எனக்கு தெரிஞ்ச நபர்கள் நடந்திருக்குது. உண்மையாக நடந்த இன்றைக்கு நடந்து பிறகு 2 பேரும் சந்திக்க போனால் 2 பேரும் பேசி கொண்டு போக்குள்ள அவடத்தை பார்த்தா அண்ணங்காரனை பார்த்து தங்கச்சிக்காரிதுண்ட லவ் பண்ணக்குள்ள 1008 ஒவ்வொரு பேச்சுகள், தேவைக்கில்லாத பதிவுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இவங்க பேசியிருக்கிறேன். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்ன? 2 பேருக்கும் இருக்கியா பேக் ஐடி. அவட இது ஐடியும் பேக் ஐடி, இவட ஐடியும் பேக் ஐடி. 2 பேரும் லவ் பண்ணி உண்மையாக லவ் பண்ணி அது அவங்களோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் பரிமாறி எல்லாம் செஞ்சு இப்போ 2 பேரும் மருத்துவமனையில். இதுக்கு கட்டாயம் இருக்க ஷேர் பண்ணுவோம். இந்த லைவால் ஒரு பொம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த பேக் ஐடின்னு சொல்லி தயாரித்து கடைசி அவங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு. இது கட்டாயமாக ஷேர் பண்ணுங்க தயவு செய்து. இப்படியான நிலைமை நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு ஒரு நல்ல நாளொன்றில் 2 பேரையும் நான் தான் மருத்துவமனைக்கு கொண்ட சேர்க்கறதுக்கு கால் பண்ணி, எனக்கு தான் கால் வந்ததே உடனே இப்படி பிரச்சனைன்னு சொல்லி கால் வரும். இப்போ 5 நிமிஷத்துக்கு முந்தி 2 கால் பண்ணி அவங்களோட குடும்பத்துக்கு அறிவிச்சு இதுண்டு இப்போ 2 பேரும் மருத்துவமனையில். நிலைமையை பாருங்களேன். இது அவசரமாக நான் பதிவேற்றுற காரணம் சரி கவலை. எங்களுக்கும் 1000 பிரச்சனை 1000 கவலைகள் இருக்குது. ஆனால் இப்படியான சில செயல்கள் வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்புகள் உருவாகுது. என்னன்னு சொன்னால் எப்படி ஒரு நிலைமைன்னு பாருங்களேன். அண்ணனும் தங்கச்சியும் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கு. 2 பேருக்கும் வெக்கம் இது தாங்காமல் 2 பேரும் மருந்து குடிச்சு அதுவும் நான் இது ஒரு கொடிய மறந்துண்டு தான் போல குடிச்சு சுயநலம் இல்லாமல் ரோட்டில் அதுவும் வயலில் படுத்து கொண்டு இருக்கக்குள்ள இப்படித்தான் சொல்லி எனக்கு குட்டனை கோல் வந்த தாரி இவர்கிட்ட எனக்கு கோல் வந்தேன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தம் வைங்களே. அப்படியான ஒரு நிலைமையாக போகுது இந்த சமூக வலைத்தளங்களில். இப்படி ஒரு இது சமூக வலைத்தளம் வந்து கத்தி மாதிரி தான். நல்லவண்ட கையில் கிடச்சின்னு சொன்னால் அது நல்லது நடக்கும். இதே கெட்டவண்ட கையில் கிடச்சின்னு சொன்னால் தயவு செய்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கோ, ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நான். ஏன்னு சொன்னால் இப்படியான நடந்து கொண்டு இருக்குது. ஷேர் பண்ணுங்கோ, இதை 4 பேருக்கு தெரிய வைங்கோ தயவு செய்து. உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். என்னச்சுன்னா இந்த ஃபேக் ஐடி மூலம் லவ் பண்ணுறது இதுன்றது நம்பாதீங்கோ. உண்மையாக லவ் பண்ணுறா அது உண்மையான ஆளாக இருந்தா குடும்பத்திட்ட சொல்லுங்கோ. குடும்பத்தில் சொல்லி குடும்பம் மூலம் சேர பாருங்க. சரியா? இது சரியான மன வருத்தத்தோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் இதை ஷேர் பண்ணிவிடுங்க.